இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை நீங்களும் தாவீதை போல மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், இல்லை என்றால் ஏதோ ஒரு கடினமான பாதையில் கடந்து வந்துட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஜனத்திற்கு ஒரு ஹீரோவாக, ஒரு ஹீரோயினா என்ன பண்ணி இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்கிட்ட அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, நீங்க தான் ஹீரோ, ஹீரோயின். என்கிட்ட ஞானம் இல்லை, என்கிட்ட பலம் இல்லை, இல்லை நீங்க தான் ஹீரோயின், ஹீரோஸ். புரியுதா? நம்ம ஜீரோ நம்ம பார்வையில், உலகத்து பார்வையில், ஏன் குடும்பத்தின் பார்வையில் கூட ஜீரோ. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஜீரோ அல்ல. அவர் தம்முடைய ஜனத்திற்கு கதாநாயகன் இருக்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரா, தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை தேவன் என்ன பண்ணார், தமக்கென்று தம்முடைய ஜனத்துக்கென்று என்ன பண்ணாரா, தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட அந்த தாவீதை என்ன பண்ணுகிறாரா, உயர்த்துகிறார். இப்போ பாருங்களேன், குடும்பத்தின் நடுவில் புறக்கணிக்கப்பட்டுட்டான், மறந்தன் ஒரு நிலைமை. இப்போ அந்த குடும்பத்தின் நடுவில் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தாவீதின் தலையை உயர்த்துகிறார். அப்போ தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. என்ன எல்லாம் அவங்க கண்டிப்பா வேதனையில் போயிருப்பான். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் இருந்திருக்க மாட்டான், சில சுபகாரியங்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டான், இருந்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ ஒரு தீர்க்கதரிசி வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு முன்பதாக, தன்னுடைய தகப்பனுக்கு முன்பதாக புறக்கணிக்கப்பட்டிருந்த, மறக்கப்பட்டிருந்த அந்த தாவீதை தைலத்தினால் என்ன பண்ணுகிறாரோ, அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தாவீதுடைய கொம்பு உயர்கிறது.